தமிழ்நாட்டில் திருநெல்வேலி தொகுதிக்கு ராகுல் காந்தி வந்து சென்று விட்டார். பிரதமர் மோடி வரவிருக்கிறார் 15ஆம் தேதி. ராகுல் காந்தியும் பிரதமர் மோடியும் திருநெல்வேலியை குறிவைத்து பிரச்சாரம் செய்ய காரணம் என்ன என்பதை அலசுவோம். அதாவது சென்ற நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் திருநெல்வேலியில் யார் வெற்றி பெற்றார் என்றார்? திமுக வெற்றி பெற்றது. அதாவது 1,85,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி. திமுகவின் வேட்பாளர் யார் என்றால் ஞான திரவியம் 51% வாக்குகளை பெற்றார். திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்லாம் கூட்டணியில் இருந்தாங்க. எதிர்த்து நின்றது அதிமுக, பாஜக கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தார்கள். PH மனோஜ் பாண்டியன் 33% வாக்குகளை பெற்று தோல்வி அடைந்தார். 2019 நிலவரம் இப்படி. தற்பொழுது ராகுல் காந்தியும் களத்தில் இறங்கியிருக்கிறார், பிரதமர் மோடியும் களத்தில் இறங்கவிருக்கிறார். அப்படின்னா அவங்க வேட்பாளர் யார் என்ற கேள்வி எழுகிறது. பாஜகவை பொறுத்தவரை நயினார் நாகேந்திரன். தமிழகத்தில் ஒரு சில தொகுதிகளில் வெற்றி பெறணும் என்று பாஜக குறிவைத்த லிஸ்டில் திருநெல்வேலி இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே திருநெல்வேலி மற்றும் கோவையும் பாஜக குறி வச்சிருக்காங்க. கோவை தொகுதியில் ராகுல் காந்தி பிரச்சாரம் மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. சரி, 2024 இந்த ஆண்டு நடைபெறவிருக்கும் மக்களவைத் தேர்தலில் திருநெல்வேலியில் பாஜக சார்பாக நயினார் நாகேந்திரன் களத்தில் இறக்கப்படுகிறார். காங்கிரஸ் சார்பாக ராபர்ட் ப்ரூஸ் களத்தில் இறக்கப்படுகிறார். அதிமுக சார்பாக ஜான்சி ராணி, நாம் தமிழர் சார்பாக சத்யா. இந்த முறை பாஜகவிற்கு ஒரு சோதனை என்ன அப்படின்னா, சென்ற முறை அதிமுகவோடு சேர்ந்து தேர்தலை சந்தித்தார்கள். அதிமுகவுடைய வாக்குகளும் பாஜகவுக்கு விழுந்தது. இந்த முறை அதிமுகவின் வாக்குகள் விழாது. அப்போ பாஜக வேட்பாளர் வெற்றி பெற என்ன, அதாவது எந்த அளவுக்கு அதிமுகவின் வாக்குகள் இல்லாமல் சாத்தியப்படுகின்றது என்ற ஒரு கேள்வியும் அரசியல் விமர்சகர்கள் வைக்கிறார்கள். தேர்தல் முடிவுகள் வரை நாம் காத்திருக்க வேண்டியிருக்கும். சரி, இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு பரிச்சயமான பெயரில் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய பெயர் இருக்கும். திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய தேர்தல் வரலாறை எடுத்தோமே ஆயின் அவர் அதிமுகவில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லை, அமைச்சராகவும் இருந்தார். அவருடைய வெற்றி தோல்வி பார்த்தோம்னா வெற்றி தோல்வி மாறி மாறி வந்திருக்கு. அதிமுகவில் இருந்த போதே 2001ஆம் ஆண்டு அதிமுக வெற்றி பெற்றது, அவரும் வெற்றி பெற்றார், அமைச்சரானார். 2006 அதிமுக தோல்வியடைந்தது, அவரும் தோல்வியடைந்தார். 2011 அதிமுக வெற்றி பெற்றது, அவரும் வெற்றி பெற்றார். ஆனால் அமைச்சர் பதவி ஏதும் அவருக்கு கிடைக்கவில்லை. 2016 மீண்டும் அதிமுக வெற்றி பெற்றது, அவர் தோல்வியடைந்தார். அதன் பிறகு 2017 அவர் அதிமுகவை விட்டு விலகி பாஜகவில் இணைந்து விட்டார். அடுத்த சட்டமன்ற தேர்தலை பாஜக வேட்பாளராக சந்தித்தார். திருநெல்வேலியில் அவர் வெற்றி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. சரி, ஆனால் சென்ற தேர்தல் அவர் சந்தித்திருந்தாலும் அதிமுகவுடன் இருந்த கூட்டணி இருந்தது. அதிமுக ஓட்டும் அவருக்கு விழுந்திருந்தது. இந்த முறை தனியாக MP தேர்தலில் பாஜக வேட்பாளராக எவ்வளவு வாக்குகள் பெறப்போகிறார், அது வெற்றி பெறும் அளவிற்கு இருக்குமா என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கும். சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியில் இருந்தாரா என்றால் இருந்தார். திருநெல்வேலி தொகுதியில் கிடையாது, ராமநாதபுரம் தொகுதியில். ராமநாதபுரம் தொகுதியில் IUML வேட்பாளர் நவாஸ் கனியை எதிர்த்து போட்டியிட்டார். நவாஸ் கனி 44% வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றார். பாஜகவின் நயினார் நாகேந்திரன் 32% வாக்குகள் வாங்கி தோல்வியடைந்தார். இந்த தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் அவருடைய செல்வாக்கு எப்படி இருக்கிறது? நட்சத்திர வேட்பாளர்கள் VVIPக்களின் தேர்தல் பிரச்சாரம் திருநெல்வேலியில் எந்த கட்சிக்கு கை கொடுத்திருக்கிறது என்பதையும் நாம் உற்று பார்க்க வேண்டி இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.